அந்த இயேசு வராரு, மேசியா வந்தாரு. எல்லாம் நினைச்சாங்க வந்து தாம் தூம் ஏதோ பண்ணுவார்னு யூதர்கள் நினைச்சாங்க. எங்க மேசியா வந்தார்னா எல்லாரையும் அடிச்சு போட்டுற போறார். இன்னைக்கு நம்ம மனநிலை அப்படிதான் இருக்கு. நமக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா என் ஆண்டவர் வருவார், அவர்களை தும்சம் பண்ணுவார், அடிச்சு ஆண்டவரே அவருடைய கை கால்களை உடைப்பீராக, அவர்கள் எப்படியாவது என்னை ஒடுக்கினவனை ஒடுக்கி அவங்க நாசனமாவன. இந்த மனநிலை எங்க இருந்து வந்ததுன்னா யூதர்களுடைய கலாச்சாரத்துல நமக்கு வந்து ஒட்டிக்கிச்சு. யூதர்கள் அப்படிதான் நினைச்சாங்க, மேசியா ஒருத்தர் வருவார், இந்த ரோம அரசை நொறுக்குவார், எங்களை ஒடுக்குகிறவளை அவர் ஒடுக்குவார். அப்படி அவங்க அவ்வளவு நம்பிக்கையோட ஜபத்தோட அவங்க காத்திருக்கும் பொழுது இந்த இயேசு பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி, குழந்தையா பிறந்துட்டாரு. இவர்தான் உங்கள் தேசத்தின் ராஜா, உங்களை ரட்சிக்க வந்த இயேசு இவர்தான் சொன்ன உடனே இவரு கிடையாது, நாங்க தேடுற ஆண்டவர் இவரு கிடையாது, நாங்கள் ஜெபிக்கும் எங்களை ஒடுக்கினவரை, எங்களை அடிச்சவரை திருப்பி அடிப்பாரு, அந்த தேவனை தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வாழ்ந்தாங்க. கல்லுக்கு கல், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், இதுதான் எங்க வேத வசனம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு இதை தான் நாங்கள் தியானிக்கிறோம். அதனால இந்த இயேசு சொல்றதை நான் கேட்க மாட்டோம். இவங்க பழைய ஏற்பாட்டு யூதர்கள் சொன்னாங்க கண்ணுக்கு கண், ஒருத்தவன் கண்ணை குத்துனா இன்னொரு கண்ணை நீ குத்து, ஒருத்தவன் பல்ல உடைச்சானா அவன் ரெண்டு பல்ல நீ உட. இது எந்த கலாச்சாரம்? இது எந்த கலாச்சாரம்? பழைய ஏற்பாட்டு கலாச்சாரம். சரியா? இப்படி இருக்கிற அந்த மனப்பான்மொழி வாழ்ந்த இந்த ஜனங்க மத்தியில இவர் சொல்லி கொடுக்கறதா சொல்லி கொடுத்தாரு. ஒருத்தவனை 1 மைல் ஓட சொன்னா 2 மைல் ஓடு, ஒருத்தவனை சடால ஒரு கண்ணத்துல அரைஞ்சா நீ என்ன பண்ணு? நீதி, இதுதான் நீதி, இங்கதான் நீதி விளங்கும்.